அஸ்ஸலாமு அலைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு டெசர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் பேரிச்சம்பழம் வச்சு ஒரு டெசர்ட் செய்யலாம். 1 ஸ்பூன் சப்ஜா சீடு ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அது ஊறிடும். அடுத்து ஒரு பவுல் எடுத்து 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் போதும். 3 வயது கலவை செய்கிறதுனால கொஞ்சமாக பால் விட்டு கலந்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 20 பாதாம் நான் ஊற வச்சுருந்தேன். தூள் நீக்கி அதையுமே போட்டு சீடு எடுத்த பேரிச்சம்பழம் 6 போட்டு கொஞ்சமாக பால் விட்டு அதையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரை விட்டுருக்கும். இப்போ பால் காய்ச்சின பாலே நான் 2 கிளாஸ் பால் எடுத்துருக்குறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பால் கொதி வர ஸ்டேஜில் 3 ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சி வச்ச பாதாம் பேரிச்சம்பழத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கொதி வரும்போது கஸ்டர்ட் பவுடர் நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பால் ஊற்றி அதையுமே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா 2 நிமிஷம் போதும். நல்லா கொதித்து பாயில் ஆகி திக்காகும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி திக்காக கூழ் பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கூழ் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த டெசர்ட் கொஞ்சம் ஆறணும். நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவர் போல் வச்சுருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சில்லுன்னு ஏதாவது எடுத்துக்கணும்னு தோணும் இல்லையா இப்போல்லாம் டெய்லி. அப்போ நம்ம இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே நமக்கு உடம்புக்கும் நல்லது. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.